இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிக்கான் சீமான், சரி போட்டு பழனியில போட்டு விடு, ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு, அங்க போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம். திமுக அரசு முருகர் மாநாடு நடத்துவது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிக்கான் சீமான், சரி போட்டு பழனியில போட்டு விடு, ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு, அங்க போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம். நான் வேலை தூக்குன பிறகு நீங்க தூக்குனீங்கல்ல, அப்ப நான் தூக்கும்போது அமைதியா இருந்திருக்கீங்கல்ல. முருகன் தமிழ் கடவுள்னு இப்பதான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா? இல்ல முருகன் எதுவும் கனவுல வந்தாரா? இவ்வளவு காலமா முருகன் வேறு கிரகத்துல இருந்தாரா? இவ்வளவு காலம் நீங்க கேட்டீங்களா தங்கச்சி? சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நாளும் எங்கதானே இருந்தாரு முருகன்? ஏன் தங்கச்சி அப்பெல்லாம் முருகன் உங்க கண்ணுக்கு தெரியல? எதுவும் பேசாதீங்க. எல்லா கோயிலுக்கும் போறாருல்ல மோடி தங்கச்சி. ஸ்ரீரங்கம் போற, ராமேஸ்வரம் போற, அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி. நான் தான் கூப்பிட்டனே பிளீஸ் அப்படின்னு, வாங்க ஒரு தடவை வாங்க, ஒரே ஒரு தடவை எங்க திருச்செந்தூருக்கு வாங்க. சரி வேணாம், எங்க ஆளு பெருவுடையாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான், அவன் சிவன் தான், அவனை ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியில வாங்கல. உள்ள போவீங்க, வெளியில வர மாட்டீங்க, போயிருவீங்க. அந்த பயம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு. இந்த தமிழ் புதல்வன் இதெல்லாம் என்ன? உண்மையிலே இளைஞர் நலன்ல உங்களுக்கு கல்வியை தரமா கொடுங்க. படிச்சு வெளியில வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்தவனுக்கு தான் வேலையில முன்னுரிமை. சட்டத்தை போடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.